விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் வர்றது தசா புக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்போது சனி வந்து குருடைய சாரத்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு 3-12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகலாமா, ஆன்மீக பிரயாணம் பண்ணலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். குடும்பத்திற்கு தேவையான பணம், ஸோ பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி 5ல் இருந்து அது 7ஆம் அதிபதி சார்ந்த சிறப்பான நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான குழந்தைகளோட வளர்ச்சியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது கொஞ்சம் பாதகாதிபதி என்பது வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். மற்றபடியும் தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு மெனக்கட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சமாக 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள், கேட்ட லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், நிறைய சிறு தூர பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய ஒப்பந்தங்கள், புதிய தொழில் விஷயங்கள்லாம் வந்து நடப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குழந்தை விஷயங்களும் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ குழந்தை இல்லாதவர்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு உடல் ரீதியான விஷயம், சின்ன சின்ன சோர்வுகள் வரும். ஸோ வேலை கிடைக்கிறதுக்கான புதன்கிழமைக்கு வேணும் நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதுக்கப்புறம் வந்து புதன் வியாழக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களது 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து ராசியிலேயும் கொஞ்சம் பாசஸோடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற காலகட்டங்கள். தந்தைக்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது, கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொஞ்சம் வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். அதனால் வந்து 11ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பினை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சூரிய தசாபுக்தி அந்தரங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தினா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன்களை அள்ளி தருவார். இருந்தாலும் புதன் வியாழக்கிழமைகள் கொஞ்சமாக சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். சந்திராஷ்டம காலகட்டமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதி 6ல் வேலையில் நல்ல ஏற்றம், நல்ல லாபங்கள் வருவதற்கான கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறைய கொடுத்துரும். மகர லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருந்து சனியோட சின்ன கலகங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் வந்து ஒருத்தவங்க பின்னாடி நம்மளை வேவு பார்க்குறது, கொஞ்சம் மொபைலை ட்ராக் பண்ணுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. மகர லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவா. ஸோ நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட பெரிய லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ படிப்பு விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் சிறப்பாக இருக்குங்க. நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய கொடுத்துரும். ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பில் சில பேருக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. மகர லக்னமாக சனி தசாபுத்தி, சனி வந்து நல்லா அற்புதமாக வந்து உங்களுக்கு 2ல் இருந்து அதுவும் வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்பு, பணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியும் ரொம்ப அபரிதமாகவும் சிறப்பாகவும் இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பும், தந்தை சார்ந்த உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து கேது 9ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன மன உளைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து சுக்கிர
தசாபுத்தி வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக 3ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும், நல்ல ஒரு பிரார்த்தனை அவசியம், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது. ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மிக் கிரகங்கள். ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாகத்தான் ராகு கேதுகள் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணுன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலபுருஷனுக்கு வந்து 3, 7, 11ங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது. அப்போ என்ன சொல்ல வருதுன்னா, இது காம ரீதியான, இது காம திரிகோணம்னு சொல்லும். ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காமம் ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு செய்கிறது தான் வந்து ராகு. கேதுங்கிறது வந்து 1, 5, 11ங்கிற ஒரு காலபுருஷனுக்கு 1, 5, 9ஐ தாங்கி வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு, குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள், அது மட்டும் இல்லை தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம், குரு துரோகம், அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது, நம்ம வம்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது, அதை பொருள் ரீதியான விஷயங்களை மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது. ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகும், பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வருவது வந்து கேது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும். ஸோ இதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்டை ஏதாச்சும் வந்து ராகு ஏடாக்கூடம் அப்படி மாட்டியிருக்குன்னா, ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது, நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது, குழந்தைகளை வந்து கருக்கலைப்பு பண்ணுறது, என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது, எனக்கு சொத்து வேணும் அது வேணும், பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அது கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம். இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது. ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது, அது குரு கேது ஒன்றா இருக்குது, குரு பார்வையில் கேது இருக்குது. ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது, அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, சித்தர் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பு. ஸோ அப்போ வந்து பௌர்ணமிகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலன்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம். அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது, இது வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும், கருப்பண்ணன், கருப்பசாமி, இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வருதோ இல்லை உங்கள் குலதெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கேதுடைய தொடர்பு வந்துடும். குலதெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்கள், சிறப்பாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும். உங்களது அடுத்த வம்சாவழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.